திருக்குறள் அறிவு அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலகத்துல வந்து எந்த பெர்மிஷனும் இல்லாம நீட்ன்ற ஒரு ஒழிக்கணும் மாணவர்கள் மேல வந்து அந்த தனி ஒரு ஆளா நின்று அவராவே நின்று ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். அதை பண்ணிருக்க கூடாது. அவரு சிஎம் பண்ணது நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம பையன் திருக்குறள் எதுக்கு இப்படி பண்ணி பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன அவர் வர சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டா ஒரு விஷயம் போன உடனே அவர் வர சொல்லி சிஎம் வர சொல்லிருக்காரு. திருப்பி ஆதவர்ஜனா வந்து வழி அனுப்பி வச்சுட்டாரு. ஆதவர்ஜனா அவர்கள் ஆமா பாய் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அமிச்சிட்டு உள்ள வந்து இது மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களே என்னவோ பண்ணிக்கோ கத்து என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நேற்று நைட் ஏங்க திரும்ப திரும்ப எப்ப பாரு நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க. சரி சொல்லுங்க. அவரோட மகன் வந்து நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு சார். Brain is the powerhouse of the body. All important decisions of the body is taken in the brain. What did you say? இதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு சார். ஹானரபிள் சிஎம் அவர்களே, உங்க மகன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பா எங்களுக்காகவும் விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் இருக்காரு, அவர் மேல இருக்க கைது நடவடிக்கையை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பர்சனல் அலிகேஷன் பேசலனா தூக்கம் வராது. அது பேசனா திமுக காரன் யங் பிளட்ல இருந்து எல்லாத்தையும் அதே பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. கனிமொழி அவர்கள் வந்து மார்க்கெண்டின் அவரோட அரெஸ்ட் பத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க சார். அதுல கடைசியில் சொல்லியிருக்காங்க, விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தாவேகா அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும். ஜனநாயகன் படம் 23 ரிலீஸ் ஆகுது. ஆமா, அதுக்கு என்ன அப்ப உங்களுக்கு ஜனநாயக ரீதியில் வந்து தக்க பாடம் புகட்டப்படும். ஜனநாயக ரீதியான பாடம். இப்போ நான் வந்து இவங்களுடைய ரிவ்யூக்கு இவங்க விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்போ இதுக்கு வரேன். இப்போ இந்த ஃபுட் ரிவ்யூ போறேன். இந்த ஹோட்டல்காரன் அவன் மண்டையை பார்த்தேங்க, சொட்ட தலையங்க. அவன் ஹோட்டல் நடத்தினான், சொட்ட தலையன் ஹோட்டல் நடத்தினுக்கிறாங்க. அவன் வயிறை பாருங்க, தொந்தியும் தப்பையுமே எவ்வளோ பெரிய வயிறு இருக்குங்க. இவனா ஹோட்டல் நடத்தலாமாங்க, மனுஷனாங்க இவன். அவன் காலை பார்த்தேங்க, பெடிக்யூரே பண்ணாமல் இருக்காங்க ரொம்ப நாளா, நெகம் கூட வெட்ட மாட்டேங்கிறாங்க அவன். அப்புறம் கேள்விப்பட்டேங்க, ஹோட்டல் நடத்துறவன் சோத்தை விடுங்க சோறு, அது கிடக்குது சோறு, அவனுக்கு 2 பொண்டாட்டியாமே. ஏங்க அவன் புள்ள வந்து ஏதோ கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல படித்தாமே. இது வந்து ஃபுட் ரிவ்யூ இல்ல, இது ஃபுட் ரிவ்யூ, ஹோட்டல்காரரோட ரிவ்யூ. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். சார், நேற்று வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதை ஏங்க திரும்ப திரும்ப எப்ப பாரு நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க. சரி சொல்லுங்க. அவரோட மகன் வந்து நேற்று பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு சார். முன்னதாக அவருக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா 15 நாள் வந்து நீதிமன்ற காவல் பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அவர் வந்து கனிமொழியெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு எம்பி கனிமொழி அவங்களாம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கடுத்து அவங்க பையன் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சட்டசபை வந்து ஒரு மூளையார், மாநிலத்துக்கு வந்து ஒரு மூளையா இருக்கக்கூடிய இடத்துல வந்து மாநிலத்துக்கு வந்து ஒரு மூளையா இருக்கக்கூடிய பிரெயின் அப்படின்னா என்னன்னு தெரியுமா திமுக காரங்களுக்கு? எதுக்கு அதை பத்தி பேசுறாங்க? சரி சொல்லுங்க. மூளையா செயல்படக்கூடிய சட்டசபையில வந்து எம்எல்ஏக்களை வச்சு பூட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். இவர் எதிர்த்து பேசும்போது இந்த மாதிரி கைது நடவடிக்கை நடக்குமா, அதுவும் கன் பாயிண்ட்ல வச்சு காவல்துறையினர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து வெளியில இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி அவரை பயம்படுத்துறாங்க. ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் அவரு. இதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாரு சார். ஹானரபிள் சிஎம் அவர்களே, உங்க மகன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பா எங்களுக்காகவும் விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் இருக்காரு, அவர் மேல இருக்க கைது நடவடிக்கையை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. பர்சனல் அலிகேஷன் பேசலனா தூக்கம் வராது. அது பேசனா திமுக காரன் யங் பிளட்ல இருந்து எல்லாத்தையும் அதே பேசிட்டு இருக்காங்க. குடும்பத்தை பத்தி பேசிடணும், சொந்த வாழ்க்கையை பத்தி பேசணும். நான் மறுபடியும் போன வீடியோலயே சொல்லிட்டேன், குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க ராஜா, அது மாதிரிலாம் பேசினா நம்ம கதை ஒரு மாதிரி ஆயிரும்டாப்பா. அது வேணாம் ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்றத பர்சனல் அலிகேஷன். அதாவது டிவிகே காரன் சும்மா இருப்பான், அவன் வந்துட்டு எப்பவுமே இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பர்சனல் அலிகேஷன் எல்லாம் பேச மாட்டான், அவன் அரசியல் மட்டும் பேசிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. டிவிகே காரணங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான், உங்களுமே கிடையாது, சாரி அவங்க சாதாரண மனுஷங்க. அவங்க எல்லாருக்கும் பேச தெரியும், பேச வைக்காதீங்க. நம்மளை போன்ற சாதாரண யூடியூப்ல பேசுறவங்களால கூட வந்துட்டு அழகா எல்லாருடைய குடும்பத்திலும் என்னென்ன நடக்குதுன்னு பேசலாம். பட் வேண்டாம், அதை விட்டுருங்க, அரசியல் பேசுங்கன்னா கேட்கறது இல்லை. இவர் யாருன்னா பிரஸ் மீட்டுக்கு பேர் போனவர், இவருடைய மகன்.
மார்கண்டேய மகனே அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ கூப்பிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. இந்த மார்கண்டேயன் அவர்களுடைய மகனாகிய இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஃபேமஸ் ஆனார். எப்ப பிரஸ் மீட் கிடையாது. அது என்ன அப்படின்னா வந்துட்டு திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு முழக்கட ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பரங்குன்றம் அந்த தீபமேற்றம் அந்த மேட்டரை பத்தி முழக்கட ஆரம்பிச்சிட்டாரு. ஏர்போர்ட் வாசல் வச்சு டப்புன்னு வாயை பொத்தி சுட்டு போயிட்டாங்க. யாரா நீ பொத்தி அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா இல்லங்க இந்த மாதிரி வந்து ஜட்ஜ் வந்து பாஸ் பண்ண அந்த ரிமார்க்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்துட்டு நான் வந்து முழக்கிட்டேன். அதை எதுக்குங்க சிஎம் போகும்போது அப்படின்னா தெரியலையே ஏதோ பண்ண சொன்னாங்க. திமுக திமுக எம்எல்ஏ நான் ஜட்ஜோட ரிமார்க்ஸ் அகைன்ஸ்டா அந்த மாதிரி பேசினாங்கன்னு சொன்ன உடனே அப்ப பக்கத்துல எம்எல்ஏ இருந்துகிட்டு அவர் உடனே அவருக்கு பையன் டெல்லியில லா படிக்கிறான், பிரஸ் மீட்ல வந்து படிக்கிறான், பிரஸ் மீட்ல வந்து பேசுறான், நிறைய சிரிப்போட அப்படியே பாத்துட்டு இருக்காப்ல. பையன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதான் தெரியல அவருக்கு. சரின்னு அதோட போயிடுச்சு. இந்த மாதிரி ஃபேமஸான தம்பி அவரு. இப்போ அவர் என்ன பண்றாப்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணும்போது ஜிஹெச் வாசல்ல வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எங்களை உள்ள விடுங்க அப்படின்லாம் வந்துட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் வருவோம். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கத்திலே கோஷம் போட்டுட்டு இருக்காரு இவரு இந்த பையன். அப்ப எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு 5-10-15 நிமிஷமா யாருக்கோ போன் அடிக்கிறாரு. டிஸ்பிளேல கால் போறது தெரியுது. எடுங்கடா யாராவது பக்கத்துல போலீஸோட இங்க நின்றுட்டு இருக்கேன். வணக்கம் சார் இந்த எடுக்க மாட்டேங்கிறா எப்படிங்க வேற அவங்க அங்க இந்த ஆளு வேற அம்மா எங்கன்னா போய் நின்றுக்கிட்டு போன் ஆச்சு நம்ம கிட்ட கடைசி யாரும் எடுத்துட்டாங்க போல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. ஐயா ஐயா பேசாரு பேசுங்க ரொம்ப நேரம் கழிச்சு அது வரைக்கும் அவரும் போன் அடிக்கிறாரு எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். இந்த கேப்ல இந்த பையன் தம்பி அங்க வந்துட்டு வாட் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் ஹேப்பனிங், 8 hours plus டைம் வாட் இந்த போலீஸ்காரோடய பாக்குறாப்புல அங்க ஒரு நம்மால் அனிதா ராதாகிருஷ்ணன் சாரோட பையன் சன் ஸ்டடிங் டெல்லியில லா அப்படின்ற போலீஸ்கார் பார்த்து இந்த பையனை பார்த்துட்டு தமிழ் தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னு அப்ப தமிழ்ல பேசுங்க இங்க எல்லாருக்கும் தமிழ்ல தெரியும் அப்படின்னு. இந்த அடியெல்லாம் தேவையா? போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் அடி வாங்குறது தேவை இல்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெல்லியில லா படிக்கிற பையன் இந்த மாதிரிலாம் வந்து அப்படி லைட்டா இங்கிலீஷ்ல வந்து போலீஸ்காரங்க முன்னாடி பேசுறான்னா என்ன மாதிரி இருக்கும். இந்த அரசியல்வாதிங்க இந்த இவங்கெல்லாம் எதுக்கு இவங்க பசங்களை வந்து லா படிக்க வைக்கிறாங்கன்றீங்க? மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போய் நிக்கிறதுக்காகவா? அது கிடையாது, அவங்களுக்கு சொந்த பிரச்சனையே தீர்த்து வைக்கிறதுக்காக. அப்பா எதுனா ஒண்ணு வாயை விட்டு எங்கன்னா மாட்டிக்கிட்டாருன்னா அப்பாவை காப்பாத்துறதுக்கு பையனை டெல்லியில லா படிக்க வைக்கிறாராமா இவரு. இதுதான் இவங்களுடைய இந்த இதெல்லாம் இந்த குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எதுக்கு லா படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அதுல வந்து தம்பி இது வாங்கினாரு. அப்புறம் கடைசியா அவங்க போனை யாரும் எடுத்துட்டாங்க, போனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போய் போங்க அப்படின்ட்டு இந்த போலீஸ்கார விட்டாரு. போய் பார்த்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. வெளியே வந்தப்பதான் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இப்ப வாங்க சார், சரி சார் நீங்க ரொம்ப போராட்டம் பண்ற மாதிரி இருக்கீங்க, வாங்க நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வருவோம். ஐயோ அம்மா முடியலப்பா, ஐயோ எங்க சார் போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கதவை தட்டி. ஹாஸ்பிட்டல் போறேன், மயக்கமா இருக்கு. போறப்பா மயக்கம் வருது சார். அப்படிலாம் இல்ல சார், ஸ்ட்ராங்காவே சொன்னாரு ஹாஸ்பிட்டல் போறேன் மயக்கமா இருக்கு. டிரைவர் வண்டியை எடுப்பா அப்படின்னு இந்த ஆக்டிங் இப்படி போறதா அப்படி போறதா ரொம்ப அப்படியே லவ்வா போறதா அப்படி போறதா அப்படின்னு மூமெண்ட் வர அவருக்கு தெரியல. அவர் என்ன சொல்றேன், அவர் என்ன நடிப்பில் தேர்ந்தவரா, அவர் என்ன ரசிகர் மன்ற தலைவரா, அவருக்கு தெரிஞ்ச நடிப்பு ஏதோ நடிச்சுட்டு போறாருங்க பாவம் அவர் ஏதோ ரைட்டுங்களா. அந்த மாதிரிலாம் சம்பவத்தை பண்ணி ஜாலியா விளையாடி முடிச்சுட்டாங்க அவங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. அடுத்து நேத்து சிஎம் அவர்கள் வந்து சேத்பட்ல இருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை அந்த பிளான்ட்டுக்கு வந்து போயிருந்தாரு சார். அங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேசினாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில கிட்டத்தட்ட தினசரி 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் வந்து கலெக்ட் பண்றாங்க. அதுல வந்து மக்கும் குப்பைகளும் மக்காத குப்பைகளும் இருக்கு. மக்கும் குப்பைகளை எடுத்து அதை வந்து பயோகேஸ் சிஎன்ஜியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த உணவகங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து சப்ளை பண்றாங்க. மக்காத குப்பைகளை வந்து ரோட் போடுற அந்த செங்கல் சுளைகள் சிமெண்ட்ல இங்க வந்து எரியூட்டுறதுக்காகவும் பயன்படுத்துறதா வந்து ஆல்ரெடி இருக்கு. இங்க சேத்பட்டு பிளான்ட்ல வந்து 120 இருந்து 140 மெட்ரிக் டன் வந்து தினசரி பண்றாங்க. அதே மாதிரி மாதாவரம்ல 180 மெட்ரிக் டன். இது எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணி சென்னையில வந்து இன்னும் 5 பிளான்ட் வரதாகவும், மாநிலங்கள்ல மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி 5 மாவட்டங்கள்ல வந்து இது கொண்டு வரதாகவும், பயோகேஸ் சிஎன்ஜி இந்த மாதிரி தட்டுப்பாடு ஏற்படும் போது இது மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் வந்து அறிவுறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டுல ஒரு ட்வீட் வந்தது சார். நான் அதுக்காக தான் நேற்று ஆய்வு பண்ண போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல இன்னொரு அடிஷனல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த பயோகேஸ்க்கு தேவையான இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய வீடுகள்ல இருந்து ஆரம்பிக்குது.
அப்ப அதையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு வர வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு தரம் பிரிச்சு வருதா அப்படின்றதையும் நீங்க பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. இப்ப இவங்க வரலன்னா இவங்க வந்து கார்பரேஷன் சொல்லணும், நீங்க கொண்டு வர்றதை நீங்க ஒழுங்கா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இப்ப கார்பரேஷன் வந்துட்டு மக்கள் கிட்ட போகும். இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாம் நடத்தி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பச்சை கலர் கேரி பேக், கருப்பு கலர் கேரி பேக், ப்ளூ கலர்னு, ஆனாலும் நீங்க இதெல்லாம் பண்றது கிடையாது அப்படின்றத சொல்லி இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி வாங்குறதுக்கான வேலைப்பாடுகள் நடக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு இது கடைசியா வந்து சேர்ற இடத்துல சரியா இருக்குதாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சென்னை மாநகராட்சி மக்கள் போறதை தாண்டி சார் அந்த குப்பை கலெக்ட் பண்றாங்கல்ல, அந்த பின்னா பெருசா இருக்குல்ல சார், அதை வந்து எடுத்து போகும்போது அங்கே வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து பிரிக்கிறாங்க அந்த இடத்துல, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. மக்கள் சரியா பிரிச்சு கொடுத்துட்டாங்கனாலே இந்த பிரச்சனை இருக்காதுல்ல. புரியுது. இப்ப நீங்க போடுற குப்பையை நீங்க கை விட்டு யாராவது எடுப்பீங்களா? அப்ப நம்ம வந்து குப்பையை போட்டதான் தெரியாம குப்பையில ஏதாவது விழுந்துட்டா கூட திரும்ப எடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம அப்படி டிசென்ட் ஆகிற இடத்துல என்னதான் கிளவுஸே போட்டுட்டு வேலை பார்த்தாலும் அந்த குப்பையை தொட்டு உட்காந்து பிரிச்சு ஒவ்வொன்னையும் டீகிரேடபிள் நான் டீகிரேடபிள்னு பிரிக்கிறது, பயோடிகிரேடபிள் 3 பேர் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் வந்து நம்மளே பொறுப்பா அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடணும். அப்ப நம்ம அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குற இடங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அசோசியேஷன்லாம் வந்து குப்பையை அள்ளிட்டே போக மாட்டானுங்க. நீங்க தனியா பிரிச்சு வைக்கல அப்படின்னா வாங்கிட்டு போக மாட்டானுங்க. அவங்க பாப்பாங்க, நீங்க ஏதாவது பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வச்சுக்கங்கன்றுவானுங்க சில அசோசியேஷன் அபார்ட்மெண்ட்ல எல்லாம். அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா பாக்குற இடங்கள் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அங்கிருந்து போகும்போது தனியா குப்பையை அள்ளி வச்சிடறாங்க. அப்ப அங்கிருந்து எடுத்துட்டு போற இடங்கள்ல இருக்குது எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனை இருக்கு. சில இடங்கள்ல என்ன பண்ணா அவங்க பிரிக்காம வச்சிடறாங்க. இல்ல அவங்க பிரிச்சு வச்சாலும் மாநகராட்சி குப்பையில எழுதிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டமேனிக்கு எடுத்து கூட போட்டுறாங்க சில பேர். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பொறுப்பா இது மாதிரி இருக்குதா இது. சோ இப்ப இது எல்லாருக்குமே ஒரு சிஸ்டம் தான் இது. மக்களும் சரியா பிரிச்சு வைக்கணும். அதை எடுத்துட்டு போற அவங்களும் எடுத்துட்டு போகணும். அதுல இருந்து மாநகராட்சி எடுத்துட்டு போகுது அப்படின்னா அவங்க அதை சரியா எடுத்துட்டு போகணும். அப்புறம் கொண்டு போய் அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இதுல இருக்குது. ஸோ அப்போ அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாமே கரெக்டா வருதாங்கிறத பாருங்க பிரிச்சு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள். இது வந்து தமிழ்நாடு முழுக்கவும் நிறைய போகணும். அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம இதை இது பண்ணுவோம், விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், அப்ரிஷியபிளான விஷயம் சார். அதே மாதிரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதில் வந்து டாக்டர் குருசங்கர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த சிஎம் இப்போ வந்திருக்க புது கவர்மெண்ட் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கரப்ஷனுக்கு எதிராக போராடுறாரு. அது வந்து ரொம்ப பிளஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அட்டாச்சர் ஆஃபீஸ் போகிறோம், இல்லை சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம்னா போர்டில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து போர்டு இருந்தாலும் இல்லைனாலும் உள்ள என்ன நடக்குது, யார் காசு வாங்க மாட்டாங்க, நம்மளால பிரிச்சு கூட பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இது சன் நியூஸ்ல வரவே இல்லையே. போட மாட்டாங்க சார். போட மாட்டாங்களா? ஏன் என்னன்னு தெரியல. நாம காலையிலேருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி செய்தியை வரலன்னு யோசிக்கிறேன் நான். இல்லைங்க என்ன பிரச்சனைனா எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்காங்க இப்பெல்லாம். ஒரே இந்த மாதிரி தான். என்னன்னா இந்த பொய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து சரியா இவங்க தான்ப்பா நமக்கு பொய் பேசுறதுக்கு ஒரு கும்பல் அப்படின்னு திமுக காலத்துலலாம் வந்து இருக்குங்க அழகா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருன்னே தெரிய மாட்டேங்குது. யாரோ பேசுறாங்க. ஒரு ஜோஹோடைய ஓனர் பேசுறாரு. ஒரு யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு நான் இப்போ ஒரு கடந்த ஒரு 15 நாள் 2 வாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனேன். பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது, நல்லா மாறி இருக்குது. நான் ஓட்டு போடுறதா கடைசியா வந்தேன். இப்ப திரும்ப வந்து பார்த்தா இப்படி இருக்குது, 2 மாசத்துக்குள்ள எவ்வளவு மாறி போச்சு, ஒரு எமர்ஜென்சிக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் போற பையன், நான் போற வயல வர வயலாம் இப்படி இருந்துச்சுன்றாரு. ஒருத்தர் என்னுடைய வீடு பக்கத்துல ஒரு கோயில் நிலம் இருந்துச்சு, அந்த கோயில் நிலத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி கிடந்துச்சு, அதை சரி பண்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இப்போ வந்துருக்கிற எம்எல்ஏ மாத்திட்டாருன்றாரு. இன்னொருத்தன்டானா ஒரு பொண்ணு ஒருத்தங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து விருங்கம்பாக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாத்வே எல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி நம்ம பாத்வே பத்தி அவ்வளவு டீட்டெயில்டா பேசினேன் ஒரு வீடியோல. அதே நேரத்துல அவங்களும் போட்டிருக்காங்க போல ஏதோ பாத்வே பத்தி நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விருகம்பாக்கத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சும்மா தாங்க போட்டேன். எதர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா விருகம்பாக்கம் எம்எல்ஏ எனக்கு டிஎம் பண்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு பாத்துட்டோம், நாங்க பாத்துட்டு நாங்க சரி பண்ணிடுறோம். சிஎம் செல்லுக்கு அதுக்கு இதுக்குன்னு போடுறதெல்லாம் போய் நம்ம ஒரு ரீல் போடுறோம், அந்த ரீலை பார்த்துட்டு எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு ட்வீட்டுக்கு ரிப்ளை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கட்சிக்காரங்க டிஎம் பண்றதெல்லாம் எந்த மாதிரி இப்போ பொண்ணுங்களுக்கு டிஎம் பண்ணுவாங்கன்ற செய்திகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்துட்டு டிஎம் பண்றதெல்லாம் இப்பதான் புதுசா நடக்குச்சு ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. அதான் ஒன்றும் புரியல. ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்து ஆட்டோமேஷன்ல வேலை பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாருமே அப்படி போய் பேசுறாங்களே. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாரும் போய் பேசுறாங்களே, என்னடா இது அப்படின்னு ஒன்றும் புரியலப்பா. என்ன சொன்னா தலையை சுத்துதா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ எல்லாருக்கும் சுத்துது. இப்ப டிஎம்கே வந்து தாவேக்கா பத்தி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார், அதை வந்து தாவேக்கா காரங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் கிடையாது, ஜேர்னலிஸ்ட் பதில் சொல்லணும், இப்ப நாம பதில் சொல்லலாம் கிடையாது, மக்களே திருப்பி பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இவங்ககிட்ட நம்ம பேசவே வேணாங்க, மக்களே உங்களை டீல் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து லைவ் டிபேட்டுக்கே மக்களை கூப்பிட்டுருங்கன்னு அதுக்கு நிறைய சாம்பிள் பாக்குறோம். கண்டிப்பா இப்ப அது நடந்துச்சு. அதே மாதிரி அஜய் சரண் ஜென்சி டிஎம்கேல இருந்தாரு சார், இப்படி எல்லாம் பண்ணாரு கோர்ட்டுக்கு வெளில வந்து. ஆமா சார், அவர் வந்து மார்க்கெண்டியன் அரெஸ்ட் வந்து அவர் எப்படி பேசினாருன்னு நம்ம பார்த்தோம். மானங்கிட்ட முதல்ல அப்படிலாம் தான் பேசினார் அவர். உடனே இவர் இல்ல முட்டாள் முதலமைச்சர் சொன்னதுக்காக மார்க்கெண்டியன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கட் பண்ணி அவர் எடுத்து போட்டிருக்காரு. உனக்கு காதுல எல்லாம் அறகுறையா தான் விழுமா, உனக்கு புரிஞ்சதெல்லாம் அறகுறை
நீயும் அறகுறை, உனக்கு கேட்கறதும் அறகுறை, நீ பேசுறதும் அறகுறை. நான் பார்த்தேன். ஏண்டா எல்லாத்தையும் அரைகுறையா தான் பேசுவீங்களாடா? டிஎம்கேல இருக்க பாதி பேர் அறவே கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ஆக்சுவலி செம்மையா புழக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன், வேற யாரையோ ஒருத்தர் இதே மாதிரிதான். யாரு? சீமானையா புழக்கிறாருங்க அவர் எல்லாத்தையும் போட்டு. அதாவது நான் ஒரு தம்பியை பார்த்தேன், அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி. ஆமா இருக்கிறாரு, ஒரு தம்பி இருக்காரு. அவர் பேசுறாரு திருச்சி இல்ல, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறாரு. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான். ஜெயிக்கிறவங்க 1000 பேசுறாங்க, நமக்கு எதுக்கு? நம்ம தான் ஜெயிக்கவே மாட்டோமே, அப்புறம் எதுக்கு வேஸ்டா தண்டமா பேசிக்கிட்டு? இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு ஆட்டி காட்டினாரா? நம்ம தான் எல்லா தொகுதியிலுமே முட்டை வாங்குறோமே, நாம டெபாசிட்டே நீ வாங்கலையாம, அப்புறம் என்னத்துக்கு பேசினுங்கிற? முதல்ல டெபாசிட் வாங்க, அப்புறமா எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலாம். சரி அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வரலாற்று மிக்க ஒரு முழக்கத்தை வைக்கிறாரு. யார் அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். இந்த வந்து எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அதெல்லாம் ஜெயிச்சுட்டு உள்ள போய் உக்காரவங்க பேசணும், நீ ஜெயிக்கவே கிடையாது, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? நமக்கு எதுக்கு இதை பத்தி பேச்சு? அது ஜெயிச்சு உள்ள போறவங்க பேசுறது, எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா, நமக்கு தான் அதுக்கு சம்பந்தமே இல்லையே போட்டு கலாச்சி தள்ளுறாரு. சரியான கலாய் இல்ல. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். யூ ஃபர்ஸ்ட் ஆன்சர் திஸ் பீப்புள். இவங்க உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாதவங்க இல்ல உங்களுக்கு போட்டவங்க யார வேணா வந்துட்டோம், இவங்க ஓட்டு போடக்கூடிய மக்கள். மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு கேட்பீங்க. மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். மக்களுக்கு தானே பதில் சொல்லணும். இந்த மக்கள் உங்களை கலாய்க்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்க அப்புறம் கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் வந்து பேசுங்க, ரைட்டா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கட்சிக்காரங்க கிட்ட, இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டுங்க நம்மள போன்ற யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க வரவே வராதீங்க. நீங்க டைரக்டா பீப்புள், கோ டு தி பீப்புள். அவங்க உங்களை அடிச்சு பறக்க விடுறாங்க, எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது இப்ப எல்லா விளக்கமா என்ன நடக்குது, என்ன எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கனிமொழி அவர்கள் வந்து மார்க்கெண்டின் அவரோட அரெஸ்ட் பத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க சார். அதுல கடைசியில் சொல்லியிருக்காங்க, விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும். ஜனநாயகன் படம் 23 ரிலீஸ் ஆகுது. ஆமா, அதுக்கு என்ன உங்களுக்கு? இல்ல சார், ஜனநாயக ரீதியில் வந்து தக்க பாடம் புகட்டப்படும். ஜனநாயக ரீதியான பாடம் ஸ்டாலின் போட்டதால சார், யூ வில் ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ். கொளத்தூர தோத்து போனாரு, அந்த கான்சிக்வென்ஸ் அந்த மாதிரி. ரைட் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த பேச்சு பேசுறாங்க, இவங்க எல்லாம் எங்க புடிச்சிட்டாங்க அப்படின்னா, முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதா அப்படின்னு இந்த ஆர்ஜே சரண் போன்ற அந்த பீஸுங்க பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு, இப்போ இவங்க கனிமொழி அம்மா போன்றவர்கள்லாம் வந்துட்டு விமர்சனம் வைப்பது தவறா, விமர்சனம் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா இந்த தாவேக அரசினால் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், விமர்சனம்னா என்னன்னு தெரியுங்களா? விமர்சனம் என்ன? அதாவது சார், நம்ம ஆட்சியில் ஏதாவது நடக்குது, இப்போ நான் சிஎம் அப்படின்னா என்னோட ஆட்சியில் ஏதாவது நடக்குதுன்னா மக்களுக்கு பாருங்க இந்த மாதிரி தவறு நடக்குது, இதை பார்த்து இது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் மேல குறை சொல்றதா ஒரு ரிவ்யூ. ஆமா, மூவி ரிவ்யூ, திரை விமர்சனம், அதுல இருந்து சொல்லலாமா விமர்சனம்? ஆமா, ஒரு ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, ஆமா, அந்த மாதிரி வந்து ஹோட்டல் ரிவ்யூ, அந்த மாதிரி வந்து இது ஒரு ரிவ்யூ. ரிவ்யூனா நீங்க என்ன போடுவீங்க? சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க, சாப்பாடு என்னங்க சாப்பாடு இப்படி இருக்குது, சாப்பாடு சரியில்லைங்க, சாப்பாடுல இருக்குங்க, சாப்பிடலாம் இப்படி இருக்குங்க, சாப்பாடு இந்த ஹோட்டல் சரியில்லைங்க, ஃபுட் ரிவ்யூ. படத்துக்கு போனாங்க, படம் சரியில்லைங்க, என்னங்க படம் எடுத்திருக்காங்க, ஒண்ணுமே சரியில்லைங்க, ஐயோ மொக்க ரம்பங்க, இவர் போட்ட படம் எல்லாமே இப்படிதாங்க, போன படமும் இப்படிதான், இந்த படமும் ஃபெயிலியர், அட்டர் ஃபிளாப்புங்க இந்த படம். இது மூவி ரிவ்யூ, ரைட்டா? இப்ப நான் வந்து இவங்களுடைய ரிவ்யூக்கு, இவங்க விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்ப இதுக்கு வரேன். இப்ப இந்த ஃபுட் ரிவ்யூ போறேன். இந்த ஹோட்டல்காரன் அவன் மண்டைய பார்த்தேங்க, சொட்ட தலையங்க, அவன் ஹோட்டல் நடத்தினான், சொட்ட தலையன் ஹோட்டல் நடத்தினுக்கிறாங்க. அவன் வயிறை பாருங்க, தொந்தியும் தப்பையுமே இவ்வளவு பெரிய வயிறு இருக்குங்க, இவனா ஹோட்டல் நடத்தலாமாங்க? மனுஷனாங்க இவன். அவன் காலை பார்த்தேங்க, பெடிக்யூரே பண்ணாம இருக்காங்க ரொம்ப நாளா, நெகம் கூட வெட்ட மாட்டேங்கிறாங்க அவன். அப்புறம் கேள்விப்பட்டேங்க, ஹோட்டல் நடத்துறவன் சோத்த விடுங்க சோறு, அது கிடக்குது சோறு, அவனுக்கு 2 பொண்டாட்டியாமே. ஏங்க அவன் புள்ள வந்து ஏதோ கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல படித்தாமே. இது வந்து ஃபுட் ரிவ்யூ இல்ல, இது ஃபுட் ரிவ்யூ, ஹோட்டல்காரரோட ரிவ்யூ. படம் பார்க்க போறேன், படம் பார்த்துட்டு என்னமா நடிச்சிருக்காரு கண்ணா அப்படி சொல்லலாமா? இல்ல நான் வந்துட்டு என்ன நடிச்சிருக்காரு படம் நடிப்பே உடுக்கண்ணா, என்னையா இது டைரக்டர், அவர் மூஞ்சியே சரியில்லை அப்படி சொன்னா இது வந்து மூவி ரிவ்யூ இல்ல சார். டைரக்டருக்கு வந்துட்டு மூக்குல இருந்து முடி வெளியே எட்டி பாக்குது, காதுல இருந்து கம்மல் கீழே தொங்குது கலண்டு, இதெல்லாம நான் பேசிட்டு இருக்க முடியும்? இவருக்கு வந்து ஈசிஆர்ல ஒரு பங்களா வீடு இருக்குதுங்க, இவருக்கு வந்து ஒரு ஃபிளைட் வச்சிருக்காருங்க, இது என்னங்க எனக்கு புரியலங்க. அதை பத்தி தாங்க. அந்த மாதிரி
நீங்க வந்து ஒரு சிஎம் வந்து அவருடைய அரசு சரியில்லை, அவருடைய ஆட்சி சரியில்லைன்னா நீங்க ரிவ்யூ எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி இந்த அரசு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இப்படி அப்படின்னா பண்ணாங்க, அது என்னங்க நல்லா இருக்கு. நடக்குது, மக்களுக்கான ஆட்சியாங்க இது, இப்படி பேசணும். இதெல்லாம் இருக்குதுங்க, நீ- அதை பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு சொல்லலாம். நீங்க வந்து முதுகெலும்ப உடைப்பேன், நீ எல்லாம் ஒரு முட்டாளு, உனக்கு மண்டையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, தற்குறி. நீ ஒரு தற்குறி, நீ ஒரு உன்னைய நான் வந்து லூசுன்னு சொல்றதா, உன்னை என்னன்னு சொல்றதுன்னு ராஜா அவர்கள் பேசினது, இந்த மாதிரி இதெல்லாம் ரிவ்யூவாங்க, இது விமர்சனமாங்க. கனிமொழி அவர்கள் வந்து ஒரு சரி, இந்த ஒரு ஆண்கள் சமுதாயத்தில் ஆண்கள் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் சமுதாயத்துல ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க, சூப்பர் பா இவங்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 பெண்கள் எல்லாம் பார்த்து நம்ம வந்து சரி ஓகே இவங்களை பார்த்து ஒரு 10 பெண்கள் அரசியலுக்கு வரலாம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா பாக்குற இடத்துல கனிமொழி அவர்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரிலாம் அவங்க இருந்தாங்கன்னா இவங்க எக்ஸாம்பிளா இருக்க மாட்டாங்க. தயவுசெய்து பேட் எக்ஸாம்பிளா தான் இருப்பாங்க, குட் எக்ஸாம்பிளா இருக்க மாட்டாங்க. தயவுசெய்து அவங்களாம் இந்த மாதிரிலாம் எதையாவது பேசுறது நிறுத்திட்டு ரிவ்யூனா என்னங்கிறத தெரிஞ்சுட்டாவது ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக என்ன தெரியுமா, ஆராசா, கனிமொழி, இந்த எம்பியாவே எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் விட்டுட்டு இந்த எம்பினாலே ஒரு பெரிய இது இருக்கும். மரியாதை. டெல்லியில போறாங்க, அவங்களுக்கு ம். ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரியணும், இங்க உட்காந்துலாம் மெம்பர் ஓட்ட ஆஃப் முடியாது, பார்லிமெண்ட்ல எல்லாரும் முன்னாடி பேசணும். இந்திக்காரங்க முன்னாடி பேசணும், ம். பிரதமர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அங்க ஆமா. பேசணும், இந்திய அளவுல தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்க்கிற இடம். ம். எம்பினா ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், ரொம்ப எஜுகேட்டடா இருக்கணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும், இப்படிலாம் நினைச்சு இவங்கலாம் எவ்வளவு பெரிய ஆளுப்பான். ஒரு விமர்சனம்னா என்னன்னு தெரியாதவங்கள எம்பின்னு சொல்றதுக்கு நான் இதுக்கப்புறம் நான் இது வேற எதுவும் சொல்லல. நான் புரியுது. மக்கள்கிட்ட இது இன்னைக்கு நடிகர் சிவாஜி அவர்களோட நினைவு தினம் சார். அதுக்காக அவருக்கு மரியாதை பண்ண அவர் மணிமண்டபத்துக்கு ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாரு, கல்வித்துறை அமைச்சர். அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. 2028ல நடிகர் சிவாஜி அவரோட 100ஆண்டு விழா வருது, 100th பர்த்டே வருது. அது சிஎம் சி ஜோசப் விஜய் அவரோட தலைமையில பெரிய 100ஆண்டு விழாவா நடத்தப்படும். அது எங்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை பிரபு அவர்களுக்கு கொடுத்திருக்காரு சார். இது நான் பண்றது இல்ல அப்படின்னு திமுக அங்க இருந்து நீ பண்றது, இந்த அவங்க பண்ணது, எல்லாரும் பண்றது இனிமே நான் தான் பண்ணுவேன், இனிமே எல்லாமே நான் தான் இங்க அப்படின்னு சொல்லி தாவேகா அவங்க சொல்லுது. ரைட்டா, நான் எம்ஜிஆர் வழியில அரசியலும் பண்ணுவேன், சிவாஜிக்கு விழாவும் எடுப்பேன், ரெண்டு நான் தான் பண்ணுவேன். ரைட்டா, நான் தான் பண்ண முடியும், நான் தான் பண்ண முடியும், சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான் அப்படின்னு ரெண்டுத்தையும் இப்ப இவரே பண்ணிடுறாரு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே, சிவாஜி எப்பவுமே இந்த டிஎம்கே சாயல் தான். கண்டிப்பா ரெண்டு பேரும் இப்ப நான் பண்ணிட்டேன், இவருக்கு விழா எடுப்பேன், அவர் வழியில அரசியல் பண்ணுவேன். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் புரியல, எனக்கும் புரியாம அப்படி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. செம்ம, அது வேணா அட்டன் பண்ணுங்க, சூப்பர் சொன்னீங்க, கரெக்டுங்க. அவங்க என்னதான் இருந்தாலும் கலைஞர் சிவாஜி கணேசன் அவர்களோட ரொம்ப நெருங்கியவர், ரொம்ப பெஸ்ட். அந்த அதனால அது அவரே சொன்னார், ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தார். அதனால அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எனும் நானுக்கு கண்டிப்பா ஒரு இன்விடேஷன் வச்சிருங்க, பத்திரிக்கையை வச்சுட்டு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். சூப்பருங்க, செம்மையா வாய்ஸ்க்கு தவிர வருவார்ல சார். அது கண்டிப்பா வருவாரு. ஆமா, வரணும். அவருக்கு வேணா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட கூட்டு போவோம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய கெட்டப்ல ஒருத்தர் போட்டுட்டு ஐயா அப்படின்னு பேசணும், ஒருத்தர் கூட்டு போயிட்டு இன்விடேஷன் கொடுப்போம், மனசு நெறிஞ்சு வராரா எல்லாம் பார்ப்போம். அந்த உதயநிதி அவர்கள் வேணா ஓகே ஒரு சீட்டு போட்டு 2 பேரும் ஃப்ரண்ட்ல உட்கார வச்சிருவோம். ஓகே சார். எத்தனை அரசு நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்திருப்பேன், நான் நடத்தியிருப்பேன். உங்க அரசு நிகழ்ச்சியில நான் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? நீங்க முன்னாடியே இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டு இருந்தீங்கன்னா தப்பிச்சிருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சினிமா செய்தி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க சார், நீங்க இதை சொல்லும்போது bro had some issues with this dialogue when Udayanithi said cinema news ரியல் இஷ்யூஸ். இது யாரையுமே உதாசீனப்படுத்த கூடாது எப்பவுமே. நான் எனக்கு போட்டியா இப்ப நாளைக்கு இந்த கமெண்ட்ஸ்ல வீடியோல கமெண்ட்ஸ் போடுற ஒருத்தர் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, டேய் கமெண்ட் போட்டுக்கிற நீ யூடியூப்ல வீடியோ போடுற, நான் எங்க இருக்கேன் நீ எங்க இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? இன்னும் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதுங்கிறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இன்னைக்கு போனை எடுத்து அழகா உட்காந்து பேசணும்னா வீடியோ. இதே நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி ஆபீஸ்ல உட்காந்து இருந்தோம், இத்தனை கேமராக்கு முன்னாடி இல்லாம ஒரு போன்ல வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அப்படித்தானே ஆரம்பிச்சது எல்லாமே, அப்படித்தானே எல்லாரும் ஆரம்பிக்கும். அப்ப நான் உன்னை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்துறேன். நீ நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த பக்கத்திலேயே ஒரு பில்டிங்க, நல்லா இருக்கிற பில்டிங்கை இடிச்சு ஒரு பெரிய 10 மாடி பில்டிங் கட்டிட்டு நீ அங்கிருந்து என்னை எட்டி பார்த்து டே பாலா அப்படின்னு கூப்பிடுவேன். அன்னைக்கு நான் என் மூஞ்சி எங்க வச்சுப்பேன்? அதனால என்னைக்குமே அடக்கமா இருக்கணும். கண்டிப்பா. உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணணும். அடுத்தவனை அசிங்கப்படுத்துவேன்னு ஆடுனா சினிமா நியூஸ் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆட்டம் காட்டுவாங்க. சார், இந்த பழனி 100 கோடி லேண்ட் விவகாரம் இருக்குல்ல சார், அதுல அந்த
குற்றம் சுமத்தப்பட்ட முருகதாஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த லேண்டை எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். எவிடன்ஸ் ஃபேப்ரிகேட் பண்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கை வந்த கலையாச்சு. ஏன் இது பண்ணலையா அந்த மாதிரிலாம்? யாருக்கு சார்? டிஎம்கேக்கு சொல்றேன். இல்ல சார், இந்த மாதிரிலாம் போயிட்டு வேகமா வந்துட்டுமா இந்த மாதிரி பேசுமா அமைச்சர் தான் நீங்க சொன்னாரு அப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணல போல இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார். நிறைய சிபிசிஐடி வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நாங்க விசாரணைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். நாங்க தலைமறைவுன்னு சொல்றதும் வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. நாங்க கூப்பிடும் போது விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கோம். தண்டாயுதபாணி ட்ரஸ்டிக்கு சொந்தமான இந்த நிலம் வந்து அவங்களுக்கு தானமா வந்தது. அவங்க இதை விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக விற்கலாம்னு ட்ரை பண்ணும்போது ஒரு அட்வொகேட் அவரே வந்து இது 2 கோடிக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவுல வந்து ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு எங்களுக்கே தெரியாது, என் கணவருக்கும் தெரியாது. சிபிசிஐடி இந்த வழக்கு போட்ட உடனே அமைச்சருக்கும் எங்களுக்கும் தொடர்புக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த தொடர்புமே கிடையாது. நாங்க கூப்பிடும் போதெல்லாம் விசாரணைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்மா சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது. அவங்க நிஜமாவே தெரியாம வித்தாங்களா, தெரிஞ்சு வித்தாங்களா, இத்தனை நாளா இந்த சேல் அட்டெம்ப்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது ஹிஸ்டரியாக. அதெல்லாம் நான் அவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியாது. எனக்கு அவங்களை பத்தி தான் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல எப்படி திமுக உள்ள பூந்து ஒரு எனக்கு அமைச்சருக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுமான்னு அவங்கள சொல்லாம எப்படி விட்டாங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வேற எங்கேயோ கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது இதுல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம. ரைட், ஓகே, அது நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஐயோ அம்மான்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து இந்த இதுல ஒரு வடிவேல் ஜோக்ல டேய் கரெக்டா கார் வரும்போது அழகா போய் உள்ள குறுக்க விழுந்துருந்தோம் புரியுதா அப்படின்ட்டு 50 ரூபா வந்துச்சுன்னா அதுல 10 ரூபா உனக்கு 40 ரூபா எனக்கும்பாங்களா, அந்த மாதிரி கரெக்டா உள்ள சொல்லி இவங்க அனுப்பிடுவாங்க ஆளை. என்ன கொஞ்சம் வண்டிக்கு 30 அடி முன்னாடியே விழுந்துட்டு அடிச்ச மாதிரி நடிச்ச மாதிரி இது பண்ணுவாங்க. அப்புறம் தலையிலே தட்டி என்னடா நடிக்கிற நீ, இந்த உதயநாத் தம்பி நடிச்சாரு பாருங்க, அந்த மாதிரி நடிக்க தெரியாதவங்க கும்பல் வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு, சரி பண்ணிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட். அதே மாதிரி அமைச்சர் ரமேஷ் வந்து வடபழனி கோயிலுக்கு வந்து விசிட் போயிருக்காரு சார். அங்க போயிட்டு நிர்வாக ரீதியான விஷயம் நடக்குது. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, வீடியோ போட்டாங்க, ஏதோ இங்க நிறைய கூட்டம் வருது, பக்தர்களை வந்து கரெக்டா சாமியை பார்த்து அனுப்ப முடியல, அதே விக்கிரகம் அங்க இருக்கு அப்படின்னா ஒரு 10 அடிக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு அனுப்பிச்சு விடுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க போல. அதுக்கு அடுத்த நாளே போய் விசிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அங்க மக்கள் பக்தர்களா இருந்தாங்க, அங்க கடை வச்சிருக்கவங்களாம் என்னென்ன கோரிக்கைகளா இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி பொறுமையா நின்று இருங்கம்மா. எவ்வளவு நேரம் ஒரு இது முதல் முறையாங்க, எத்தனை முறை நம்ம பார்த்திருக்கோம். இவரும் சரி, இவர் இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து அந்த ஒரு முகாம் நடத்தினார் பாருங்க. அந்த முகாம்ல ஒரு பெண்ணோட உட்காந்து அந்த அம்மா அழுவரும் போது அவங்கள பொறுமையா இருங்கம்மா, அழாதீங்கம்மா, செஞ்சு தரேம்மா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்துட்டு MC ராஜாவுடைய ஹாஸ்டலுக்கு போயிட்டு அதுல அந்த பசங்களோட நின்று கேட்டது, இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது பாருங்களேன். சரி, நான் எனக்கு நேரம் இல்லாம நான் ரொம்ப பிஸியான ஒரு மனுஷன், நான் ஒரு MLA CMங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி இப்ப நான் இங்க வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன்? 4 போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு DIPRல போட்டு கிளம்புறதுக்கா? நான் வந்தது நிஜமா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ராஜா. நான் வந்து போட்டோ எடுத்து போறதுக்கு வரல அப்படின்னு இந்த போட்டோ விளம்பர மாடல் அரசு ஒரு 5 வருஷம் நினைச்சுல அது மாதிரி இது கிடையாதுங்கிறதுக்காக நின்னு பொறுமையா கேட்கறாங்க. அவங்கள பேச விடுறாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு யாரையும் விடுறது இல்லை. இவங்க யாராவது குறுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்க முன்னாடி அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிடிச்சி கிள்றது, நறுக்கிறது, காலை மிதிக்கிறது, இந்த கதையே கிடையாது. ஒழுங்கா அவங்க சொல்ல வேண்டியதை சொல்றாங்க. இந்த அம்மாக்கள் சொல்லும்போது அவர் லைவா இன்டராக்ட் பண்றாரு. நம்ம இதுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாளைக்கு பண்ண முடியாம போயிடுமா, இப்படியா அப்படியான்னு எதுவுமே என்னன்னா சொல்லிட்டு இந்த மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் சொன்னீங்களே செய்யலன்னு இவரு பொறுமையா நின்று கேட்டு சரி இப்படி பண்ணலாமா, சரி அப்படி பண்ணிடுறேன், சரி ஒன்னு அப்படி பண்றேன். அது ஒரு லைவ் இன்டராக்ஷன். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுட்டு கடைசியா நான் கொடுக்கறத நீ வச்சுக்கன்னு சொல்லாம உங்களுக்கும் என்ன வேணும், இங்க என்ன பாசிபிலிட்டி, ரெண்டையும் கொண்டு வந்து அமிக்கபிளா எப்படி முடிக்கலாம்ன்றத லைவா அவர் பேச அந்த இன்டராக்ஷனை பார்க்க முடிஞ்சது. அதுல ஆடியோட நம்மளால கேட்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ரொம்ப செட்டப் பண்ணி ஒரு 3 பேரை கூட்டு வந்து அந்த கதையே கிடையாது. இந்த விளம்பர மாடல் ஆட்சியே இல்லை. ரியாலிஸ்டிக்கா இருக்குது, நம்பகத்தன்மையா இருக்குது, ரொம்ப நல்ல விதமா இருக்கு. சூப்பர். அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு சார். நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, ஸ்டெம் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அத ஸ்டெம்னா எஸ்-டீம்னா ஸ்டாலின் டீமா? இல்ல சார். ஓ கொண்டு வந்துட்டாரு இப்ப உள்ள சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸ்டாலின் அவருடைய பேருக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஸ்டாலினோட பேர்ல இல்ல சார். ஸ்டெம் STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்னு. இதில் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் ஏற்ற மாதிரி அப்படின்னா அதில் ஆர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டீம் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக வந்து நம்ம கொண்டு வருவோம். ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சயின்ஸ் ஒருத்தருக்கு வருது, மேத்தமெட்டிக்ஸ் ஒருத்தர் வருது, ஆர்ட்ஸ் வருதுன்னா இது எல்லாத்தையுமே வந்து துறை ரீதியாக அவங்க டீப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஏஐ, இப்போ வந்து ஏஐ இல்லாமல் எந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்கக்கூடாது. ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மாணவர்களும் கற்றுக்கணும். அதாவது அரசு பள்ளியில் இருக்க மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டீம்னா ஆவி,
இல்ல ஆவி. ஆமா சார். ஆல்ரெடி இங்க ஆவியா போகுது. இதுல இது வேறயா? ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்ல. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கணும்னு சொல்லி நான் பர்சனலா நினைச்சிருந்திருக்கேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லயே வந்து உங்களுக்கு, அதாவது வந்து நீங்க ஒரு காலேஜ் போகும்போது தான் நீங்க வந்து ஸ்பெசிஃபைடா ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லயே அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போலான்றது என்னோட பர்சனல் ஐடியா. நீங்க வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகும் முடிவு பண்ணிட்டேன். அப்ப நான் இதுக்கப்புறம் சும்மா உட்காந்து கம்ப்யூட்டர் படிக்கிறது, நான் வந்து மேக்ஸ் படிக்கிறது தேவையே கிடையாது. எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லாம பிசிக்ஸ். நான் பிசிக்ஸ்ல நான் பிஎஸ்சி பிசிக்ஸ்ங்கிறத 12th முடிச்சு தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் பிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். இது வந்து என்னோட ஐடியா பர்சனலா. ஸோ ஒருத்தவங்களுக்கு இதுதான் வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6th 7th வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க அந்த ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 இயர்ஸ் அவனுக்கு லைஃப்ல கிடைக்குது. இன்னொரு 5 வருஷம் கிடைக்குது. 8, 9, 10, 11, 12 5 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தையும் அவன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் கேமராமேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதுல தான் முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா, நான் 12th முடிச்சுட்டு ஒரு 18 வயசுக்கு மேல நான் போகணும் அவசியம் கிடையாது. நான் 12, 13 வயசுக்கு இப்ப எல்லாமே ஃபாஸ்டா போகுது. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு போனை இப்ப வந்து ஒரு 4 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைங்களாம் இப்படி ஸ்வைப் பண்றாங்க, இப்படி ஸ்வைப் அப்படி ஸ்வைப். என் அக்கா பொண்ணுலாம் இப்படின்றா, ஃபெதர் டச் மாயில அவன் கை ரொம்ப ஃபெதரா இருக்குமா, அழகா இப்படின்றா. அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு பாக்குறேன். அதனால அதெல்லாம் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல நீங்க இதுதான் எனக்கு ஃபோக்கஸ் தெரிஞ்சுட்டு அதுல கொண்டு போயிடலாம். நீ தேவையெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து படி வராத மேக்ஸை படி அது எப்படி வரும், மக்கப்லாம் பண்ணுவாங்களா சார்? ஐயோ கொடுமை எனக்கு. அதெல்லாம் எனக்கு வராதனால தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால என்ன போன்ற ஒரு நபர்களுக்கான ஒரு இதுதான் வந்ததுனாலதான் விளாத்திக்குளம் எம்எல்ஏ சன் வந்து அப்படி பேசிட்டு இருக்கு. என்ன அது வந்து பிளட்லயே இருக்குது, ஊரும் பிளட். இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல வந்து சிங்கர் அறிவு இருக்காருல்ல சார், ஆமா. அவர் வந்து திருக்குறள். ஆமா, திருக்குறள் அறிவு அவர்கள் வந்து டிவி கேட்கறதுக்கு முன்னாடி கொள்கை பாடலாம் பாடியிருக்காரு, அவரே மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலகத்துல வந்து எந்த பெர்மிஷனும் இல்லாம நீட்ன்ற ஒரு ஒழிக்கணும், மாணவர்கள் மேல வந்து அந்த அவராவே நின்று ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். அது பண்ணிருக்க கூடாது அவரு. பட் அந்த இடத்துல வந்து நீங்க சிஎம் அவர்கள் பண்ணதையும் பாருங்க, போலீஸ் இமிடியேட்டா அந்த இடத்துல வந்து டக்குன்னு அவரை வந்து யாரா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. நீங்க நானும் போயிருந்தா கூட அப்படிதான் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க மினிஸ்டரே யாராவது போயிட்டு அந்த மாதிரி திடீர்னு கோஷப்பட ஆரம்பிச்சா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு தீட்டி தான் போயிருப்பாங்க. ரைட்டா? சோ அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்டு ப்ரொடெஸ்டா நீங்க பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை கேக்குறீங்க அப்படின்னா வந்து நான் இந்த மாதிரி முறையிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க போய் நீங்க போராட்டம் பண்றதுங்கிற மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இப்ப இருக்குது இல்லையா? அந்த டிஎம்கே காலத்துல தான் இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்டா கொண்டு வரப்பட்டுச்சு. சோ அப்படிப்பட்ட நேரத்துல இவர் திடீர்னு வந்து முழக்கட்ட உடனே அவர் கூட்டு போய்க்கிறாங்க. ஆனா இதுல சிஎம் பண்ணது நீங்க பாருங்க, ஏன்னா நம்ம பையன் திருக்குறள் எதுக்கு இப்படி பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன, அவர் வர சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டா ஒரு விஷயம் போன உடனே அவர் வர சொல்லி அவரை மேல கூப்பிட்டு பேசிக்கிறாரு. திருப்பி ஆதவர்ஜனா வந்து வழி அனுப்பி வச்சுட்டாரு. ஆதவர்ஜனா அவர்கள் ஆமா, ஹாய் பை பிரதர் அப்படி சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அம்ஸ்ட் உள்ள வந்து. இது மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல என்னவோ பண்ணிக்கோ கத்து, என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம், போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அவரோட சின்ன பொண்ணுக்காக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு அவர் கால் இழந்து அதில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது நாமளே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு இன்னும் வரையுமான தீர்வு கிடைக்கவே இல்லை. அவங்க வெளில அந்த டிஎம்கே கொடி கொளுத்துனதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? இல்லை. ஸோ அது போன்ற ஒரு இதுவா இல்லாமல் இன்னைக்கு இவர் வந்து கூப்பிட்டு பார்த்து பேசி ஒரு அமைச்சரே வந்து வழி அனுப்பிச்சு விடுறாருங்கும் போது, ஸோ வி ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அந்த இந்த பிரச்சனைக்கு என்ன போராட்டம் பண்ணணும் என்ன ஏதுங்கிறத ஒரு விஷயமா நீங்க கொண்டு வந்தது ரைட். பட் இது நீங்க நேரடியாக என்கிட்ட வந்திருக்கலாம், அதை கொண்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுதான். அண்ட் இன்னொன்று, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட் அவங்க இது பண்ற அந்த ஒரு அவங்க ஸ்டேஜ் பண்ற அந்த ப்ரொடெஸ்ட்ல டிவியோட ஸ்டாண்ட் என்ன, இது வரைக்கும் வாய திறக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் சன் நியூஸ் மட்டுமே பார்த்துட்டு சில பேர் வாய் பேசிட்டுருக்காங்க. இவர் சிஎம் அவர்களுடைய இதுபடி அறிவுரைப்படி ஏற்கனவே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு இன்றைய தேதி வந்து 20ஆம் தேதியே வந்து அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து எங்களுடைய தரப்புல கட்சி சார்பாக வந்து நாங்க இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் பாஜகவுடைய இந்த நடவடிக்கைக்கு, இந்த அவங்க அந்த மாணவர்களுடைய அந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு எங்களுடைய முழு ஆதரவுன்றதை வந்துட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். தெரியல இன்னுமே வந்துட்டு என்ன பாருங்க இந்த இது பண்ண அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மேட்டர் பத்தி தனியாக பேசுவோம். தமிழகத்தோட பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க சார், அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து சட்டமன்றம் கூட போது தமிழக அரசோட 2026 அந்த இயருக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண போறாங்க. என்னென்ன புது திட்டங்கள் வருது, என்னென்ன விஷயங்களை வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் என்னென்ன தரமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பெரிய தரமான சம்பவம்லாம் கிடையாது, 2 தான். ஓகே சார். உள்ள போறோம், டிஎம்கே வெளிநடப்பு ஸ்டெப் 1 உள்ள டிஎம்கே சொல்றேன், டிஎம்கே தரப்புல சொல்றேன். ஸ்டெப் 1 உள்ள போறோம்,
என்ன நடந்தாலும் அட்டகாசம் பண்றோம், அமளி தும்மளி பண்றோம், எந்திரிக்கிறோம், ஆட்டம் போடுறோம், கத்தி கூச்சல் போடுறோம். ஸ்டெப் 2 வெளிநடப்பு செய்யறோம், வெளியே வரோம், ப்ரெஷ்ஷை சந்திக்கிறோம், திரும்ப அப்புறம் போயிட்டு அடுத்த இப்போ ஆடி மாசம் வேறையா, எங்க ஒரு கல்யாணமும் கிடையாது, சரி ரைட், ஆடி மாசம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்து வச்சு ஒரு வெளியில பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல சார், பிரஸ் மீட் முடிச்ச உடனே இருந்தாலும் வந்துட்டு ஒரு கல்யாண காது குத்துல போய் ஒப்பாரி வச்சாதான் அந்த ஒரு ஃபீலிங் முற்றுகை அடையும். அவ்வளவுதான், இதானே பண்ண போறோம். இதுல என்ன இருக்குது? பட்ஜெட்டா இருந்தானே கிச்சட்டா இருந்தானே, உள்ள போறது நம்ம பண்ண போறோம், வெளிநடப்பு செய்ய போறோம், பிரஸ் மீட், அப்புறம் போயிட்டு காது குத்துல இது ரைட், அவ்வளவுதானே. ஓகே, சரிப்பா, சிறப்பா செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது சார், ஜூலை 23 இப்போ ஹெச் வினோத் வந்து நிறைய இடத்துல வந்து டைரக்டர் கொடுத்துட்டு இருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க, கரூர்ல வந்து நீங்க ஷூட் பண்ணதா நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. யார் அதை கிளப்பி போட்டது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரன் கோபால் அவர்கள் தான். கரூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொடூரனுங்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவில் அவர் பேசினார். அதை வந்து இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே வந்து மீடியா மேலே இது ஒரு பயங்கர கோபமா இருக்கு எனக்கு. அது எல்லாம் அந்த மேட்டர்ல எல்லாம் உங்க எல்லாருமே எனக்கு வருத்தம் இருக்கு. நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க இப்போ 4 பேர் போனை ட்ரேஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிட போகுது, எங்க வீட்டு சிசிடிவி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளவு நீங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளவு நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னன்னா இது ஒரு ஸ்பெகுலேஷன். அதை யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏத்துக்கலன்றதும் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால அதுல எந்த உண்மையும் இல்லை. அது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு செயல். அந்த பொய் செய்தியை உருவாக்குனவர், பரப்புனவர், அதை கேரி பண்ணவங்க எல்லாருமே அது ஒரு அறமற்ற செயல். நீங்க வந்து நான் என் வீட்டுல இல்லை அப்படின்னா நான் எங்க இருக்கேன்னு உங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கரூர்ல நான் போலனாலும் என் டீமை வச்சு எடுத்துக்கலாம், நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்க முடியும். அப்படிலாம் கிடையாது. நான் அங்க வந்து மீடியாஸ் நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு பழி எப்படி சொல்ல முடியும்? இந்த நேரத்துல மக்கள் எங்க கூட இருந்திருக்காங்கன்றதை எனக்கு ரொம்ப அதை விட ஒரு சூப்பர் கேள்வி கேட்டாரு அவரு. எல்லாம் ரைட்டுங்க, ஒரு எங்களோட படம் நடுவுல ஆன்லைன்ல லீக் ஆச்சு, அந்த லீக் ஆன படத்தை நீங்க எல்லாம் சில பேர் யாராவது பார்த்துருந்தீங்க, அதுல எங்கேயாவது வந்து இந்த கரூருடைய ஃபுட்டேஜ் எங்கேயாவது இருந்துச்சா? அந்த மாதிரி லீக், ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணாத படம், ஆமா ரைட்டா, லீக் ஆனதுல எங்கேயாவது உள்ள கரூர்ல எடுத்த ஃபுட்டேஜ் மாதிரி எதையாவது உள்ள வச்சிருந்தாங்களா? என்னங்க இது? அதனால வந்து அவருக்கு மன்னிப்பு கேட்கணும், ஆன்லைன்ல நேரடியா வந்து மன்னிப்பு கேட்பாரா இப்ப அவரு பகிரங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அதனால ஆடியன்ஸ் தான் பாக்குறாங்க, அவங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு நேர்மையா பேசுறோம், நம்ம ஒன்னும் பத்திரிகையாளர் கிடையாது, நம்ம ஒன்னும் வந்து ஒரு பெரிய ஊடகவியாளர், ஒரு சாதாரண யூடியூப் சேனல்ல, இந்த சோசியல் மீடியால நம்ம பொதுமக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா உள்ள உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், அதை பத்தி பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம். நமக்கு ஒரு மரியாதை, அந்த லெவல்ல நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆமா சார், நம்ம ஒண்ணு பெரிய ஒரு புக்கு போட்டு வாரம் வாரம் மக்கள் அதை படிக்க வச்சு அதுல ஒரு கட்சிக்கு மட்டுமே சொம்பு தூக்கி கேவலமான ஒரு பிழைப்பு பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம நார்மலா ரிலாக்ஸ்டா நம்மள எதுக்கு வேற யாராவது சேர்த்துக்கிட்டு. நம்ம வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த தடவை டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.